ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபார்ம் டேக் தான் பார்க்க போகிறோம். இதான் நம்மளோட அவுட்புட்டு. இதோட யூசஸ் என்னென்னாக்கா, இப்போ கூகுள் இமெயிலெலாம் நம்ம வந்து லாகின் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி இது ஃபார்ம். அந்த மாதிரி லாகின் நம்ம ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் நம்ம யூஸரை வந்து லாகின் பண்ண வைக்கிறது தான் இந்த ஃபார்முங்கிற ஒரு டேகு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஃபார்ம் டேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபார்ம் டேக் ஏற்கனவே அவுட்புட் காமிச்ச மாதிரி இப்போ ஃபார்ம் டேக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்ம் டேக்குக்கான டேக் வந்து நேம் வந்துட்டு ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இன்புட் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. இன்புட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இன்புட்டுன்னு கொடுத்துட்டு இதோட டைப் வந்துட்டு எனக்கு டெக்ஸ்ட் அப்படின்னு வேணும். டெக்ஸ்ட் ஆனால் தான் அந்த ஃபார்மில் ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். எனக்கு வந்து டெக்ஸ்ட்டாக வேணும். இதோட வேல்யூ உள்ளே எனக்கு வேல்யூ என்ட்ரு ஆகணும் இல்லையா, அது வந்து எனக்கு ஜான் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஜான் கொடுத்துட்றேன். இப்போது இதுக்கிட்ட வந்து ஒரு லேபிள் ஒன்று நான் கொடுக்கணும். லேபிள் இதுக்கு மேலே லேபிள்னால் அதை அவுட்புட் காமிக்கிறேன் பாருங்கள். லேபிள்னு ஒரு டேக் இருக்குது. இப்போ லேபிள் கொடுத்துட்றேன். லேபிளில் ஃபஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் நேம். ஓகே, இப்போ கொடுத்தாச்சு. இப்போ இதை சேவ் பண்ணுறேன். அவுட்புட் பாருங்களேன். ஒரு நிமிஷம். இப்போ பார்த்தீங்களா, ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துச்சா. இது வந்து எனக்கு இங்கே வேணாம், கீழே வேணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு நம்ம எப்போதும் போல் பிஆர் அப்படின்னு கொடுத்தோம்னா வைங்க. பிஆர் அப்படின்னு கொடுத்தோம்னா அது கீழே போயிடும். ஏற்கனவே நம்ம வீடியோஸில் பார்த்த மாதிரி பிஆர் கொடுத்தோம்னா இங்கே வந்துடும் கீழே. இப்போ எனக்கு வந்து அடுத்தது வேணும். அடுத்தது எனக்கு கீழே தான் வேணும். அதனால் நான் மறுபடியும் ஒரு பிஆர் டேக் போட்டுக்கிறேன். பிஆர். அப்புறம் இதுக்கும் ஒரு லேபிள் வேணும் எனக்கு. லேபிள் இங்கே வந்து எனக்கு லாஸ்ட் நேம் கொடுத்துக்கிறேன். லாஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்புறம் இங்கே எனக்கு வந்து இன்புட் அப்படின்னு இன்புட் கொடுத்து டைப்புன்னு கொடுத்தா மட்டும்தான் அந்த பாக்ஸ் அப்படின்னு வரும். அந்த டைப் பண்ணுற பாக்ஸ் அப்படின்னு வரும். இதோட டைப் பண்ணிட்டு டெக்ஸ்ட், எனக்கு டெக்ஸ்ட்டாக தான் வேணும். டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றோம். அப்புறம் இது உள்ளே இருக்கிற வேல்யூ வந்து என்ன இருக்கலாம், ரொனால்டோ அப்படின்னு எழுதிக்கிறேன். அவுட்புட் பாருங்கள் வந்துடுச்சு. ஆனால் நான் இங்கே வந்து பிஆர் டேக் யூஸ் பண்ணல, அது போட்டுடுறேன். இங்கே வந்துட்டு பிஆர் அப்படின்னு போட்டுடுறேன். போட்டாச்சு. இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா கரெக்டாக. இப்போ எனக்கு கீழே வந்து எதுவுமே இல்லை. இங்கே சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டனும் இல்லை. நீங்கள் சப்மிட் பட்டன் வேணும்னா மறுபடியும் இங்கே போயிட்டு பிஆர் டேக் யூஸ் பண்ணுறோம். பிஆர் அப்படின்னு பிஆர் யூஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் எனக்கு இன்புட்டில் இன்புட் டைப் வந்துட்டு சப்மிட் வேணும். சப்மிட் அப்படின்னு வேணும். இப்போ இங்கே எனக்கு வந்து சப்மிட் அப்படின்னு கொடுக்குறேன். இதோட உள்ளே இருக்கிற வேல்யூவும் எனக்கு வந்து சப்மிட் அப்படின்னு தான் வேணும். சப்மிட்னு கொடுத்தோம்னாக்கா அங்கே ஒரு பட்டன் எனக்கு வந்துடும். பட்டன் ஷேப்பில் ஒரு இது வந்துடும். இது க்ளோஸ் பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் சப்மிட் அப்படின்னு வந்துடுச்சு. இதுதான் வந்து HTML ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ.